முதலைக்கு எப்படி நேச்சராகவே நீச்சல் தெரியுமோ, இல்ல ஒரு பறவைக்கு எப்படி இயற்கையாவே பறக்க தெரியுமோ, மனுஷனுக்கு இயற்கையாவே தனக்கு என்ன அனுபவம் வேணும் தேர்ந்தெடுத்தா அவன் வாழ்க்கை மாறக்கூடிய தன்மை இயற்கையாவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுல சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகம் உங்க மனசை குழப்பத்துக்கு ஆளாக்கும். அந்த குழப்பம் இல்லாம தெளிவான நிலையில இருக்கதான் அந்த இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கைன்றது இறை ஞானமா மாறணும். ஏன்னா இறை நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்க வரைக்கும் தான் நிறைய மதம் இருக்கும். இதை வள்ளலார் சொல்லாதது கிடையாது, ஆதிசங்கரர் சொல்லாதது கிடையாது, விவேகானந்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாதது கிடையாது, காக்க பூஜண்டர் சொல்லாதது கிடையாது, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னு திருமூலர் சொல்லாதது மீறி யாராவது சொல்ல போறாங்க? கிடையாது. இருந்தாலும் நம்ம மனசு ஒத்துக்காது, ஒரு யதார்த்த நிலைக்கு வராது. இதையே நான் இதோட சொல்றேன், இது புரியாத வரைக்கும் நீங்க யாருன்னு உணரவே மாட்டீங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நீங்க உண்மையான வாழ்க்கை வாழணும்னா நிஜத்தோட வாழணும், நம்பிக்கையோட வாழ முடியாது.